போச்சா? பரந்தூர் ப்ராஜெக்ட் போச்சா? அச்சோச்சோ! இப்ப அங்க வாங்கி வச்ச இந்த லேண்ட் எல்லாம் என்ன பண்றது? இங்க வரும்னு சொல்லி 4 பேரை அடிச்சு 10 பேர்கிட்ட இருந்து புடுங்கி எக்கச்சக்க லேண்ட் வேற வாங்கி வச்சிருந்தோமே. ச்சே, என்ன பண்றது? ஏர்போர்ட்டை நம்பி எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர் வயித்துல அடிச்சோம், நிறைய பேர் வாயில அடிச்சோம், ஃபார்ம் லேண்ட புடுங்கணும், வெட் லேண்ட புடுங்கணும், எல்லாமே வீணா போச்சே. என்ன பண்ணலாம்? சரி, வேற என்ன பண்றது? சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு வீட்ல இருப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு வீட்ல இருப்போம். இதுதான் பண்ணணும். இப்ப ஓகே, அதெல்லாம் விட்டுறலாம். ஸோ ஏர்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்றது ஒரு நல்ல மூவ். இது தேவையான ஒரு மூவ். ஏர்போர்ட்ன்றது, அதுவும் சென்னை ஏர்போர்ட் ரொம்ப வஸ்ட். ஹைதராபாத், பாம்பே, டெல்லிலாம் எங்கேயோ இருக்கு ஏர்போர்ட். சூப்பர்வா இருக்கும். இப்ப இதை நம்ம இம்ப்ரூவ் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மக்களுக்கு இது தேவையான ஒரு விஷயம். அண்ட் மோர் ஓவர் ட்ரேடிங், பிசினஸ் மீட்டிங், இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு உதவி செய்யற ஒரு விஷயம். ஸோ எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அண்ட் அதுக்கான ஃப்ளைஓவர்ஸ், கனெக்டிவிட்டி இதெல்லாம் கரெக்டா இருந்தது அப்படின்னா நம்ம சென்னை நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும் கொஞ்ச நாள்ல. பார்ப்போம். ப்ராஜெக்ட் இப்பதானே இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வயித்துல அடிச்சு வாங்கினதெல்லாம் போயிருக்கும். வச்சாங்களா? இந்த மாதிரி நிறைய வைப்பாங்க.